நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது நம்மளுடைய கம்ப்ளீட் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மட்டும்தான். மூக்குல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த பகுதி ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறமா லாரிங்ஸ், அதை தாண்டி ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று குழாய். இந்த காற்று குழாய் 2 பிரான்ச்சா பிரியும். அந்த பிரான்ச்சஸ்க்கு பேரு பிராங்கை. அந்த பிரான்ச்சஸ் லங்ஸுக்குள்ள போய் சின்ன சின்ன கிளைகளாக பிரியும். அதுக்கு பேரு பிராங்கியோல். அந்த பிராங்கியோலோட எண்ட் கிளை அதுக்கு பேரு ஆல்வியோலை. சரி, நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சுவாசம் பிராணவாயு. இது முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ள போய் அந்த ஆல்வியோலை காற்று பைகள் வழியாக திரும்ப ரத்தத்துல கலக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு திரும்பவும் நம்ம மூச்சு விடும் பொழுது உடம்புல இருந்து வெளியில தள்ளப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய நுரையீரல் சிஸ்டம்கான ஒரு கரெக்டான ஒரு வேலை. பட் இன்னைக்கு காமனா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ சீசன் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்லா பனிக்காலம். ஸோ இந்த பனிக்காலத்துல வந்து சில்னஸ் வந்து அதிகமாகுது. அப்போ நிறைய பேருக்கு பிரீத்திங் டிஸ்கம்ஃபர்ட் வந்து அதிகமாகும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ காமனா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஒன்று, தொண்டை கரகரப்பு இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், சைனஸ் ஃபுல்லா வந்து நீர் கோத்துட்டு பெயின் இருக்கும், தலைவலி இருக்கும், தொண்டை கட்ட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் காமனா வரக்கூடிய சில பிரச்சனைகள். இதெல்லாமே என்ன சொல்லுவோம்? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் கண்டினியூஸா நடக்கும்போது என்ன ஆகுது? அடுத்த கட்டம். இந்த அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்ன? ஒன்று அலர்ஜி. அது காத்துனால இருக்கலாம், தண்ணினால இருக்கலாம், உணவுனால இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் அலர்ஜி வந்து ஏற்படும். இந்த அலர்ஜி வந்து இம்மீடியட்டா நுரையீரலை பாதிக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வீசிங், மூச்சு திணறல், ஆஸ்மா. ஆஸ்மா கம்ப்ளீட்டா அந்த காற்று குழாய் ட்ரக்கியா வந்து பிளாக் பண்ணிடும். மூச்சு வர்றதுக்கு சிரமம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த தாண்டி வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நிமோனியா, டியூபர்குலோசிஸ். இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்போ கேர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். பிகாஸ் இந்த ரெஸ்போ கேர்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று. 10 விதமான மூலிகைகள். அதுதான் தஷ்மூல் அப்படின்னு சொல்லி. தஷ்மூல் அப்படின்னா 10 விதமான மூலிகைகள். 2வது கண்காரி, கிலாய், வசாக்கா. வசாக்கானா ஆடு தோடாத இலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். துளசி. துளசி நம்ம காமனா பயன்படுத்தக்கூடியது. பிபாலி அப்படின்னா இது வந்து மிளகு, சோம்பு அண்ட் இஞ்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ரெஸ்போ கேர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ரெஸ்போ கேர் இந்த ப்ராடக்ட் இது நம்மளுடைய சளி, இருமல் இதெல்லாமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அந்த காற்று குழாய்கள் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணி விடுறதுனால மூச்சு திணறல், மூச்சு வரல ஏற்படக்கூடிய சிரமங்கள் லைக் வீசிங், ஆஸ்மா, நிமோனியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணக்கூடியது. அடிக்கடி சளி பிடிக்குது, அலர்ஜினால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய நுரையீரல் பகுதியை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு ரெஸ்போ கேர் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்போ கேர் இது டெய்லி 2 கேப்சூல்ஸ் ஆஃப்டர் ஃபுட். ஏன்னா ஒரு டப்பால 60 கேப்சூல்ஸ் இருக்கும். அதனால டெய்லி 2 வந்து ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டாலே